வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வீடு புகுந்து அமலாக்கத்துறை அதிரடியாக தூக்கியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், எதற்காக வீடு புகுந்து தூக்கியிருக்காங்க, இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார், என்ன காரணம், அதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை பார்த்திங்கன்னா வீடு புகுந்து அமலாக்கத்துறை அதிரடியாக தூக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியோட வீட்டின், அதாவது பண்ணை வீட்டின் கிணற்று பகுதியில் 250 கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்களை பதுக்கி வைத்திருந்தது. அமலாக்கத்துறைக்கு பார்த்திங்கன்னா ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த 250 கோடியுமே அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி இது மீட்டெடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் அதிரடியாக உதயநிதியை பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் காரணம். இப்போ பார்த்திங்கன்னா திமுகவில் திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா கைதாகிட்டு வந்துட்டுருக்க நிலையில், பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்கிற நிலையில், தற்போது அவருடைய மகன், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியும் பார்த்திங்கன்னா தற்போது சர்ச்சையில் சிக்கிட்டார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ இதனால் இந்த பணம் பார்த்திங்கன்னா பல்வேறு கருப்பு பணங்கள், அது மட்டும் இல்லாமல் சொத்து குவிப்பு, ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான டாக்குமெண்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதனால் பார்த்திங்கன்னா இனிமே திமுக தாக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரியல. ஏன்னா நிறைய திமுக அமைச்சர்கள் ஒன் பை ஒன்னாக ஒருத்தர் பின்னாடியே ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி போனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், அதுக்கடுத்ததாக கடைசியாக தற்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான துரைமுருகன், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொன்முடி, இந்த மாதிரி திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு நிலையில் தற்போது உதயநிதி அவர்களுமே சர்ச்சையில் சிக்கிட்டார். ஸோ இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். ஸோ இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமோ இந்த ஆட்சி அப்படின்றது தெரியல. ஸோ இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2 வருஷமாக தாக்கு பிடிக்குமான்றது தெரியல. திமுக அதுக்குள்ளே இல்லை இடைத்தேர்தல் வருமா, ஆட்சி கலைப்பாங்களா, ஸோ இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய செந்தில் பாலாஜி பற்றின தகவல் வருது. ஸோ அதை பற்றின தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.